ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன் சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில் இன்றைக்கி உங்களுக்காக வழக்கம் போல் ஒரு தரமான உண்மை சம்பவத்தோடு தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த உண்மை சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதே தான், அதாவது ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு விஷயமும் வைப்பாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சதுன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்டில் பேய் பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் 18+ அப்படின்னு கேட்டிங்கன்னா 18+லாம் கிடையாது. இது நீங்கள் குழந்தைங்களோட கூட உட்காந்து பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வருமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை சம்பவமும் கண்டிப்பாக ஒரு ஒர்த்ஃபுல்லான இன்சிடென்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலைங்க, நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேச வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் பண்ணாமல் இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் லத்தீப். அண்ட் ஆல்ரெடி லத்தீப் இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் போன வருஷம் தான் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். லத்தீப் இவர் ஒரு உஸ்தாஃபாக இருந்துட்டு இருக்காரு. உஸ்தாஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாந்திரிகம் தெரிஞ்சவங்க வந்து பில்லி சூனியம்லாம் வைப்பாங்க. அதே நல்லவங்களா இருக்கிறவங்க அந்த பில்லி சூனியத்திலிருந்து மற்றவங்கள காப்பாற்றுவாங்க. சேம் அதே விஷயம் தான் இங்கே நம்ம லத்தீப் தற்காலிகம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரும் இந்த மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுட்டு இப்போ உஸ்தாஃபா இருந்துட்டு இருக்காரு. அப்படி உஸ்தாஃபா இருக்கிற லத்தீப் இவர் சரியா 2023 அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லடாக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் லத்தீப் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லடாக் போறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, லடாக்ல இருக்கிற தாரா அப்படின்ற ஒரு ஏரியால தான் லத்தீப் இவரோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா வச்சிருக்காங்க. ஸோ இதனால அப்படியே ட்ரிப் போன மாதிரியும் இருக்கும் அண்ட் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு லத்தீஃபோட சேர்ந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லடாக்கும் போறாங்க. இப்படி லடாக்ல இவங்க நிறைய சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கிருந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற தாரா அப்படின்ற இடத்துக்கும் வராங்க. இப்படி ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல நார்மலாக ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நிக்காவும் நடக்க போகுது. ஸோ இதனால் லத்தீப் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்த நாள் காலையில் அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கல்யாணமும் முடியுது, அன்னைக்கு நைட்டும் வருது. அன்னைக்கு நைட்டு லத்தீப் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் லத்தீஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அன்னைக்கு நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. பட் லத்தீப் இவருக்கு குடிக்கிற பழக்கம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ இதனால் இவர் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருந்தாரு. சரி ஏதாச்சும் படம் பார்க்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு படம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த இடத்துல திடீர்னு பவர் கட் ஆயிடுது. அந்த பவர் கட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லத்தீப் இவரும் இந்த பவர் எப்படா வரும் அப்படின்னு இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க இருக்கிறது இல்லடா குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அங்கே கரண்ட் இருந்தால் மட்டும்தான் சுடு தண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் வைக்க முடியும். அதனால கரண்ட் வரத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா லத்தீப் இவருக்கும் கொஞ்சம் தண்ணி தாகமாக எடுத்துட்டு இருக்கு. ஸோ இதனால இவங்க ரூமுக்கு வெளியில் வந்து கேன்லாம் வச்சிடறாங்க. ஸோ இவங்க பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த நடுராத்திரி ரூம்ல இருந்து லத்தீப் இவரும் தண்ணி பிடிக்க வெளியில வராரு. அப்படி லத்தீப் இவர் தண்ணி பிடிச்சிட்டு குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூமும் இருந்துட்டு இருக்கு. அதில் இவங்க ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சுல அவரோட ரூமும் பக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது யாரோ அங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ரூமுக்கு வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கையில் நிறைய வளையல், கழுத்தில் செயின் அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிற்கிறத இவரும் பார்க்குறாரு. ஆனால் ஆரம்பத்தில் அந்த பொண்ணு சரி இங்கே ஏதோ ஸ்டே பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சாரு. பட் தண்ணி குடிச்சிட்டு அந்த பொண்ணை எதிர்ச்சியாக பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்கன்னா லத்தீப் இவரோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டோட ரூமை மட்டும்தான் ஒரு மாதிரி முறைச்சும் பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த லத்தீப் இவரும் சைலண்டாக பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு இந்த பொண்ணு எங்கே நிற்குது அண்ட் எங்கே நின்று எதுக்கு நம்ம ஃப்ரெண்டோட ரூமை பார்த்துட்டு இருக்கு, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்கு. இப்படி லத்தீப் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவருக்கே புரியுது இங்கே நிற்கிறது பொண்ணு கிடையாது, இது இறந்து போன பொண்ணோட ஆன்மா அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் கரெக்டாக கெஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரூமை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு பொண்ணு அப்படியே திரும்பி லத்தீப் இவரை பார்க்குது. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் லத்தீப் இவருக்கு லைட்டாக பயம் வருது. இருந்தாலும் லத்தீப் இவர் ஒரு உஸ்தாப் அப்படின்றதுனால அந்த பயத்தை ஈஸியாக சமாளிச்சிடுறாரு. அப்படி சமாளிச்சுட்டு அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி அலறிட்டே லத்தீப் இவர்கிட்ட ஓடி வந்து கிட்ட வந்து கரெக்டாக மறைஞ்சிருது.
இந்த மாதிரி விஷயம் அந்த பொண்ணு எதுக்கு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் லத்தீஃப் இவரை ஒரு பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கு. பட் லத்தீஃப் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஸ்டார்டிங் லைட்டாக பயந்துருக்காரு. ஆனால் பெருசாக பயப்படல. அதுக்கு ரீசன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர் ஒரு உஸ்தாஃப். இது மட்டும் இல்லாமல் லத்தீஃபோட இறந்து போன அண்ணனோட ஆன்மாவும் இவருக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு பாடி கார்ட் மாதிரி இருந்துட்டு இருக்காரு. இன்கேஸ் லத்தீஃப் இவர் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க அண்ணா வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் இவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஆன்மா அலறி அடிச்சுட்டு இவர்கிட்ட வந்து மறைஞ்சிருக்கும்ல, அப்படி மறையிற அந்த ஒரு டைமும் அண்டு இங்கே கரண்ட் போயிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படி போன கரண்ட் உடனே வருது. இதுக்கப்புறம் லத்தீஃப் இவரும் பெருசாக அதுமாரி ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாக ரூமுக்கும் போயிடுறாரு. இப்படி அந்த நைட் நல்லாவும் முடியுது அண்டு பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சது பார்த்தீங்களா. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷனில் லத்தீஃப் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துட்டு அண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக லடாக்லாம் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போது லத்தீஃப் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு ரெசார்ட். அந்த ரெசார்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணோட ரிலேஷன் தான். ஸோ இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இன்னும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே லத்தீஃப் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அன்னைக்கு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் அண்ட் கெட் டுகெதர் மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்படி அன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆன இவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் பொண்ணு மாப்பிள்ளை இவங்க 2 பேருமே அனுப்பிடுறாங்க. அண்ட் இந்த சைடில் லத்தீஃப் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனியாக அவங்க ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நடுராத்திரியும் வருது. அந்த நடுராத்திரி வரும்போது கல்யாணம் ஆன மாப்பிள்ளை இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் இருக்கார்ல, அந்த மாப்பிள்ளை லத்தீஃப் இவருக்கும் கால் பண்ண, இவன் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ எனக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு லத்தீஃப் இவரும் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது அந்த சைடில் அந்த ஃப்ரெண்டு ரொம்பவே பதற்றத்தோட ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. டே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலடா, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஆசையாக என் பொண்டாட்டியை தொடும்போதும் ஆனால் என் பொண்டாட்டி அவ குரல்லே பேசலடா, ஒரு மாதிரி வேறு வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் கிட்ட வந்தால் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் அவளை ஆசையாக தொட வந்தேன், என்னோட கையை உடையிற அளவுக்கு முடிச்சிட்டாடா, கை ரொம்பவே வலிக்குது அப்படின்னு அந்த சைடில் ஃப்ரெண்டு பயங்கரமாக அழுதுட்டு லத்தீஃப் இவருக்கும் கால் பண்ணி பேசுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் கல்யாண மாப்பிள்ளை டே எல்லாரையும் கூட்டு வாடா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த சைடில் லத்தீஃப் இவரும் டேரெக்டாக பையனோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அவன் ஏதாச்சும் உங்களுக்கு கால் பண்ணானா அந்த இடத்துல ரொம்பவே பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையப்பா எனக்கு எதுவும் கால் பண்ணல அப்படின்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அம்மா அப்பா எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு அவரோட ரூமை தேடி போகிறாங்க. அண்டு அந்த ரூமில் போனதுக்கப்புறம் ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்டு ஒரு மூலையில் இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு மூலையில் உட்காந்து ஒரு மாதிரி உரும்பிட்டே இருந்துட்டு இருக்கு. அண்ட் லத்தீஃப் இவரு கூட வந்து எல்லாருமே ரூம்குள்ளேயும் போகிறாங்க. இப்படி ஒருத்தராக ரூம்குள்ளே போகும்போது அந்த பொண்ணோட அந்த கோபம் அந்த உருமல் சத்தம் ரொம்பவே அதிகமாகுது. கடைசியில் லத்தீஃப் இவரும் அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அண்ட் லத்தீஃபை பார்த்தா அந்த பொண்ணு சைலண்டாக அந்த உருமல் சத்தம்லாம் அடங்கி கொஞ்சம் அந்த இடம் நார்மலுக்கும் வருது. அண்டு ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் லத்தீஃப் இவருக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு இங்கே கெட்டது ஏதோ இருக்குது அப்படின்னு. ஸோ உடனே அந்த இடத்துல துவா ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த இடத்துல இந்த புனித தண்ணிலாம் தெளிச்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு நார்மலாகிறாங்க. அண்ட் நார்மலாகிட்டு என்னாச்சு ஏன் இப்படி கூட்டமாக இருக்கீங்க அண்ட் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போக, ஆனால் அந்த இடத்துல கல்யாண மாப்பிள்ளை பொண்டாட்டியை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே பயந்தோ இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கல்யாண மாப்பிள்ளை ஆசையாக தொட வந்திருப்பாரு. அந்த பொண்ணு அடித்து கையை முறிச்சிருப்பாங்களே, கை உடஞ்சிருக்காது, ஆல்மோஸ்ட் உடையிற ஸ்டேஜ். அப்படி கையை முறுக்குனதில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி செவந்து இருக்கு. அந்த ரத்தம் கட்டின இடமே வந்து ஒரு மாதிரி கருப்பான மாதிரியும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கல்யாண மாப்பிள்ளைக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் கையை தூக்கவும் முடியல. லைட்டாக கையை தொட்டாலும் பயங்கரமா அழறாரு. சரி இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வருது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க, என்னப்பா இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு. அந்த அடிப்பட்ட அந்த கையை ரெக்கவரி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாளாக இருக்குது. அந்த 2 நாள் வரைக்கும் கல்யாண மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலில் தான் பெட் ரெஸ்ட்லேயே ஒருத்தருக்காரு. ஆனால் இந்த 2 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு இவங்க அந்த ரூமில் தான் இருந்துருக்காங்க. அண்ட் லத்தீஃபும் கல்யாண மாப்பிள்ளை கிட்ட கிளியராக சொல்லிடுறாங்க, நீ இப்போதைக்கு அந்த ரூம்குள்ளே போகாத, அண்ட் அந்த ரூமில் நாங்கள் கொஞ்சம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதா அந்த ரூமில் லத்தீஃப் அண்ட் பொண்ணோட ரிலேஷன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து தங்குறாங்க. அந்த பொண்ணு கட்டில் படுத்துருக்காங்க. லத்தீஃப் அண்ட் மற்ற எல்லாருமே கீழே தான் படுத்துருக்காங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக லத்தீஃப் இவருக்கும் முழிப்பு வருது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் லைட்டாக எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரால் ஒரு துளி கூட அசைய முடியல. ஏன்னா அந்த இடத்துல லத்தீஃப் இவரை ஏதோ கயிறெல்லாம் வச்சு கட்டி போட்ட மாதிரியா இருக்கு. அதுக்குன்னு உண்மையிலே கயிறெல்லாம் வச்சு கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு மந்திரக்கட்டை பயன்படுத்தி தான் லத்தீஃப் இவரை கட்டி போட்டிருக்காங்க. அந்த மந்திரக்கட்டையும் ஈஸியாக லத்தீஃப் இவரால் பார்க்க முடியுது. அண்ட் இவரும் எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு, சுத்தமாக எந்திரிக்க முடியல. அதுக்கு இது ஒரு ஸ்லீப்பிங் பேரலைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லீப்பிங் பேரலைஸ்லாம் இல்லை. இங்கே சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு இவருக்கும் தெரியுது. எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு, கை கால்லாம் அசைக்க முடியுது. ஆனால் அந்த கட்டை விட்டு இவரால் வெளியில் வர முடியல.
இதையும் மீறி லத்தீஃப் இவர் எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சில மந்திர வார்த்தைகள், இது கூடவே ஒரு சில வார்த்தைகளும் எழுதிருக்கு. அந்த வார்த்தைகள் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்து உன்னால அந்த பையனை காப்பாற்ற முடியாது, அண்ட் அந்த பையன் இந்த பொண்ணை நெருங்க வந்தானா அவன் செத்துருவான், இல்லை இந்த பொண்ணு அவனை நெருங்க வந்தானா இவ செத்துருவா. இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் செத்துருவாங்க. ஆனால் 90% அந்த பையன் இறந்துரும் அப்படின்ற மாதிரி தான் அதுலேயும் மென்ஷன் ஆயிருக்கு. அப்போதான் லத்தீஃப் இவருக்கும் புரியுது, ஓகே இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு சக்தி தான் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ரூல்ஸ் படி பார்த்தா 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன சாத்தியம் இருக்குது அப்படின்னு லத்தீஃப் இவரும் கொஞ்சம் குழம்பி இருக்காரு. இந்த இடத்துல லத்தீஃப் இவரும் இப்படியே நம்ம படுத்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நாம ஒரு ஸ்டாஃப், நம்மகிட்ட நிறைய வித்தைகள்லாம் இருக்குது, அதை இறக்கி இந்த ஒரு கட்டிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு அவரும் ஒரு சில மந்திர வார்த்தைகளை அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. ஆனால் அந்த சமயம் மட்டும் லத்தீஃப் இவரால் அந்த மந்திரக்கட்டை உடைச்சிட்டு வெளியிலையும் வர முடியல. அண்ட் ரொம்பவே போராடிட்டும் இருக்காரு. அப்படி போராடிட்டு இருக்கும்போது இவருக்கு எதிர்க்க அந்த உருவம் வருது. அண்ட் அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கும் கிளியராக தெரியுது, இங்கே நிற்கிறது சாதாரண உருவம் கிடையாது, அது ஒரு ஜின் அப்படின்னு. அண்ட் அந்த ஜின் நம்ம லத்தீஃப் இவரை நோக்கி தான் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அந்த ஜின்னுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சமும் வருது. இந்த வெளிச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜின்னும் கொஞ்சம் பயப்படுற ஒரு விஷயத்த லத்தீஃப் இவரும் பார்க்குறாரு. இது மட்டும் இல்லை என்னை விட்டுரு, இப்போ நான் போயிடுறேன், இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு அந்த ஜின் தற்சமயமாக அந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போயிருக்கு. இந்த இடத்துல அந்த சின்ன பயப்படுற அளவுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் வந்தது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, நம்ம லத்தீஃப் இவரோட அண்ணனோட ஆன்மா தான். இப்போ அவரு ஒரு நல்ல சூழலாக இருந்துட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லத்தீஃப் இவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வராமல் இருந்ததுன்னா அவங்க அண்ணன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். இப்போ அண்ணனோட நல்ல ஆன்மா லத்தீஃப் இவர்கிட்ட வந்து அந்த மந்திரக்கட்டிலிருந்து வெளியில் எழுப்பி லத்தீஃப் இவருக்கு கை கொடுத்து கட்டிப்பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் லத்தீஃப் இவருக்கும் ஒரு விஷயம் புரிய வருது, எதுக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது, ஒருவேளை இதுக்கு ரீசன் அதுவா இருக்குமா அப்படின்னு இவருக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் லத்தீஃபோட அண்ணனும் அதுக்கான ரீசன் சொல்லியிருப்பாரு, இதனால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும், எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ அந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த கல்யாண மாப்பிளையும் பார்க்கறதுக்கு லத்தீஃப் இவரும் போறாரு. மச்சான் என்கிட்ட பொய் சொல்லாமல் சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் பொண்ணு லவ் பண்ணிருக்கா, லவ் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போச்சா அப்படின்னு கேட்கும்போது, டேய் நான் யாருமே லவ் பண்ணலடா, அண்ட் யாருமே சூசைட் பண்ணி இறந்து போல, எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்க, டேய் பொய் சொல்லாமல் சொல்லு, என்கிட்ட எதுவுமே மறைக்காத, ஏன்னா இங்கே பிரச்சனை அதில் தான் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் எதாக இருந்தாலும் நீ மறந்தே போயிருந்தாலும் கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த கல்யாண மாப்பிள்ள யோசிக்கிறாரு, அப்படி ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு ஞாபகமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த கல்யாண மாப்பிள்ள அடிச்சுட்டே என்னன்னு சொல்லு அப்படின்னு கொஞ்சம் மிரட்டி கேட்டதுக்கப்புறம் தான் அவருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமாடா நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனால் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு லத்தீஃப் இவருக்கும் கிளியராக தெரிஞ்சிருச்சு. உடனே இந்த ஒரு விஷயத்த கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒன்று கூட்டுறாங்க. அண்ட் ஒன்று சேர்த்தது மட்டும் இல்லாமல் அந்த லடாக் சைடில் இருக்கிற பெரிய உஸ்தாஃப் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தரும் இருக்காரு. அண்ட் அங்கே போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல லத்தீஃப் இவரும் வராரு. அண்ட் மாப்பிளையும் கிளியராக சொல்கிறாரு, எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டில் அவளை ஆசையாக தொடலான்னு வந்தேன், ஆனால் அந்த இடத்துல அவள் ஏன் பொண்டாட்டியா இல்லை, அவள் உடம்புல ஏதோ இருக்குது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே கிளியராக சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல லத்தீஃப் இவரும் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பெரிய உஸ்தாஃப் லத்தீஃப் இவரை பார்க்குறாரு. பார்த்தவர்னு அவருக்கும் கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஓகே இப்போ இந்த பையனும் ஒரு உஸ்தாஃபாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் அந்த பெரிய உஸ்தாப் நம்ம லத்தீஃப் இவரை பார்த்து, தம்பி நீ அந்த இடத்துல ஸ்டே பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நானும் அந்த இடத்துல தங்கியிருந்தேன், அந்த என்னையும் அந்த ஆன்மா மந்திரக்கட்டு போட்டு என்னையை எந்திரிக்க விடாமல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய உஸ்தாப் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா அந்த சின்னால உன்னை எதுவுமே பண்ண முடியாது, அண்ட் நீயும் ஒரு உஸ்தாப், இது மட்டும் இல்லாமல் உன்னோட அண்ணனோட சப்போர்ட்டும் உனக்கு இருக்குது, ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீ சேஃபு, ஆனால் இந்த பையன் தான் இந்த பிரச்சனை மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு. இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு அந்த பெரிய உஸ்தாப் கொஞ்சம் கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணி இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது அண்டு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்குது, அது என்னன்றது கடைசியாக தான் உங்களுக்கும் தெரியும். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மாப்பிள்ள காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சில்லியான ரீசனுக்கு தான் லவ் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இதில் பையன் இவர் தான் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த சைடில் அந்த பொண்ணு ஓகே இவன் மேலே தான் தப்பு இருக்குது, அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இடத்துல லவ் பிரேக்கப் ஆனதுனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணல, ஏன்னா இந்த இடத்துல நடந்ததே ஒரு பெரிய கொடுமை. அண்ட் இந்த விஷயத்தை கேட்கும்போது இப்படியும் உலகத்தில் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நம்மளே கொஞ்சம் வெக்கப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் பட்டேன்.
ஏன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே கல்யாண மாப்பிள்ளை அண்ட் இறந்து போன அந்த பொண்ணு இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில சண்டைகளில் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்படி பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து கல்யாண மாப்பிள்ளை இவரும் சைலண்டாக கிளம்பிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ அந்த லவ் பண்ண பொண்ணு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்கோட பீச்சுக்கும் போயிருக்காங்க. இப்படி பீச்சில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பொண்ணு டைம் போகிறது கூட தெரியாமல் ரொம்ப நேரமாக பீச்சில் உட்காந்துட்டு இருக்க. இப்படியே நைட்டும் ஆகுது. பட் இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, அதாவது இந்த பீச் ஓரமாக உட்காந்து அங்கே இருக்கிற ஆன்மாக்களை பூஜை பண்ணி வசியம் பண்ணுறவங்க நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு வந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு ஓரமாக உட்காந்து அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டும் இருக்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த மாந்திரிக கும்பல் அங்கே இருக்க பேய்கள்லாம் வசியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஏதோ ரொம்பவே மோசமான ஒரு பேயை வந்து அந்த சமயம் அவங்க வசியம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த வசியம் கம்ப்ளீட் ஆகணும்னா, அதாவது அந்த பேயை முழுமையாக இவங்க வசியத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னா இப்போ இந்த இடத்துல ஒரு உயிர் பலியை வந்து பலி கொடுக்கணும், அதுவும் ஒரு மனுஷனை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ஆன்மா கேட்டுதான். இல்லை இவங்க பிளான் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி பிளான் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கெட்ட மாந்திரிகர் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் இந்த பொண்ணு பிரேக்கப் ஆன இந்த பொண்ணு மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணையும் பிடிச்சிடுறாங்க. அது பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பொண்ணை பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட உடம்பை வந்து துண்டு துண்டாக வெட்டுறாங்க. கையே வந்து நிறைய துண்டு துண்டாக வெட்டிருக்காங்க, காலை நிறைய துண்டாக வெட்டிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சில விஷயம் சொல்கிறதுக்கே அப்படியே கூசுது. ஏன்னா அந்த பொண்ணோட தலையை வந்து 2 துண்டாக வெட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட பிறப்புறுப்பையும் வெட்டியிருக்காங்க. இப்படி அந்த பொண்ணோட உடம்பை கண்டு துண்டமாக வெட்டி அந்த உடம்பை தான் அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு பலியாக கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த லவ் பிரேக்கப் ஆன அந்த பொண்ணு இறந்தும் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கல்யாண மாப்பிள்ளை லவ் பிரேக்கப் பண்ணல காலேஜ் டைமில் அவருக்கும் சுத்தமாக தெரியாது. இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும், ஆனால் எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கும் சுத்தமாக தெரியாது. அப்படி இறந்து போன அந்த பொண்ணு தான் இப்போ ஜின்னாவும் மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அந்த பொண்ணோட ஆன்மா தான் இப்போ பிரேக்கப் பண்ணல கல்யாண மாப்பிள்ளை அவருக்கு கல்யாணம் இருக்குல்ல, அந்த கல்யாண பொண்ணோட உடம்புல தான் இப்போது அந்த ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைமில் கல்யாண மாப்பிள்ளை அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணி இறந்தும் போயிட்டு இருப்பாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட தங்கச்சி தான் இப்போ சேம் அந்த பிரேக்கப் பண்ண அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அவருக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிற இவன் தான் நம்ம அக்காவை இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இதனால தான் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா இப்போ அவங்க தங்கச்சி உடம்புல வந்து இந்த பையன்கிட்ட இருந்து தான் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காப்பாற்றி என்னப்பா யூஸ், இவங்க 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 2 ஃபேமிலியோட சம்மதத்தோட தான் கல்யாணம் ஆயிருக்கு. இதில் காப்பாற்றி என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பொண்ணோட ஆன்மா என்ன நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயம் இவன் பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணி பீச்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருக்கிற மாந்திரிகர் என்ன கொன்று பலி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சமயம் இவன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் அப்படியே பண்ணாலும் என்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு என் கூட இருந்தானா நான் இப்போ உயிரோடு இருந்திருப்பேன், இவனை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். சொல்ல போனால் என்னோட சாவுக்கு இவனும் ஒரு காரணமாக இருந்திருக்கான். இப்போ அப்படிப்பட்டவனுக்கு என்னோட தங்கச்சியை கொடுத்தான். என் தங்கச்சியோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணு தங்கச்சியை பொசஸ் பண்ணி இவர்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணிட்டோம் இருக்கு. இப்படி இறந்து போனால் அந்த பொண்ணோடுக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஈவன் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண லத்தீஃப் இவர் கூட லைட்டாக அழ ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு பிரேக்கப் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பொண்ணு அங்கே இருக்கிற மாந்திரிகர் வலுக்கட்டாயமாக பிடிச்சி அவங்க அந்த இடத்துல வசியம் பண்ண வச்ச அந்த பேய்க்கு பலியாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த பொண்ணோட உடம்ப கண்ட துண்டமாக வெட்டினா இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும். இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆன்மா ரொம்பவே விடாப்பிடியாக இருந்துட்டு இருக்கு. ஏன் தங்கச்சி இவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணோட ஆன்மாவை ஓட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பெரிய உஸ்தாஃப், எனக்கு ரொம்பவே வயசாயிருச்சு, இந்த விஷயத்த என்னால் பண்ண முடியாது, ஸோ இங்கேயே உங்ககிட்ட ஒரு உஸ்தாஃபாக இருந்துட்டு இருக்காரு, அவர் நினச்சா இந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களை முழுமையாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது லத்தீஃப் இவரும், ஐயா நான் சின்ன பையன், நீங்கள் மூத்தவர், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்டு நான் இப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை கற்றுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு உன்னோட அண்ணன் உதவியாக இருந்துட்டு இருக்காரு, இந்த ஒரு விஷயத்துலேருந்து ஈஸியாக இவங்களை நீ காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது லத்தீஃப் இவரும் முழு மனசோட அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் லத்தீஃப் இவருக்கும் புரியுது, இந்த ஒரு சடங்கை வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடாது, அந்த பொண்ணுக்கு அந்த அநீதி எந்த இடத்துல நடந்ததோ, எந்த பீச்சு கிட்ட நடந்ததோ அந்த இடத்துல தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு லத்தீஃப் அவங்க அண்ணன் உதவி மூலியமா அந்த இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட சாவுக்கு காரணமாக அந்த மாந்திரிகரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணுற அந்த ஒரு கேப்பில் தான் அந்த பொண்ணு எந்த இடத்துல பலி கொடுத்தாங்களோ
அந்த இடத்துல அந்த பேய் ஓட்டுற சடங்குக்கான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே லத்தீஃப் அவங்க அண்ணன் கூட இருந்து தான் இந்த ஒரு சடங்கை முழுசாக நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் லத்தீஃப் இவரால் அந்த ஒரு சடங்கை கண்டினியூ பண்ண முடியல. இவரால் வாயை திறந்து அந்த மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கவும் முடியல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட லத்தீஃப் அவங்க அண்ணா ஆன்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, லத்தீஃப் இவர் உடம்புல ஓகே நம்ம தம்பிக்கு உதவி தேவைப்படுது, இந்த ஒரு விஷயத்த நம்மளே பண்ணலாம் அப்படின்னு தம்பியோட உடம்ப அண்ணனோட ஆன்மா டேக் ஓவர் பண்ணி அந்த இடத்துல அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த உடம்புல இருக்கிற அண்ணனுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது இந்த பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கு, அந்த எந்த அளவுக்கு வலியோட இருந்திருக்கு அப்படின்னு. கடைசியாக அந்த ஒரு பூஜையும் முழுசாக பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா இந்த இடத்த விட்டும் நிம்மதியாக போகுது. ஏன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஆன்மாக்கே ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருது இது ஒரு விதத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாங்கள் லவ் பிரேக்கப் பண்ணோம், நான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணேன், அவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன, இது எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆன்மா இந்த இடத்த விட்டும் சைலண்டாக கிளம்பிடுது. இப்படி கிளம்புனதுக்கப்புறம் வழக்கம் போல் பொண்ணு மாப்பிள்ளை இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. இப்போது அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த சைடில் லத்தீஃப் இவரும் ஓகே இந்த ஃபேமிலியை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு தான் இந்த ஒரு சம்பவத்தையும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து கிளியராக புரிகிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கன்னா போயிட்டு ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டா மட்டும் அந்த பிரச்சனை முடிஞ்சிடாது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் பார்க்காம நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசியாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்மளை நினச்சி கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஸோ லத்தீஃப் இவங்க ஃப்ரெண்டுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.